வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடியது புதிய ரேஷன் கார்டு வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குறிப்பிட்ட ரேஷன் கார்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் உதவித்தொகை அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்திருக்கோம். முக்கியமான ஒரு டாபிக். மக்கள் உதவித்தொகை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே கிடைக்குமா அப்படின்னா கட்டாயமாக கிடைக்கும். அதற்குண்டான வழிமுறைகள் என்னென்ன ஒரு புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. 2 விதமான டாப்பிக்கில் நம்ம இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா உடனடியாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் என்னென்ன வகை ரேஷன் கார்டு இருக்கிறது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நாங்களே தேர்ந்தெடுத்து இந்தந்த ரேஷன் கார்டுக்கு இந்தந்த ரேஷன் கார்டுக்கு வரும், இந்தந்த ரேஷன் கார்டு இந்தந்த ரேஷன் கார்டுக்கு வராது அப்படிங்கிறத தெளிவாக நம்ம சொல்லிடுவோம். அது வீடியோவிலையும் சொல்லலாம் இல்லைப்பா அப்படின்னா வீடியோவிலையும் சொல்லியிருக்கோம். பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. கீழே கமெண்ட் செக்ஷனும் ஓப்பனில் தான் இருக்குது. முடிந்த வரைக்கும் கமெண்டில் அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் பலவிதமான அப்டேட்ஸ், வேலைவாய்ப்புகள், அரசு தரப்பில் ஜீவோ பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வரக்கூடிய ஒரு முக்கியமான வேலைவாய்ப்புகள் எல்லாமே நம்ம 1 by 1 அப்டேட் பண்ணுறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ரேஷன் ஜாப்பில் ரேஷன் கடைகளில் இந்த மக்கள் உதவித்தொகை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே கிடைக்குமா, அது கொடுக்க முடியாது அப்படிங்கிற தரப்பில் சில மக்களும் கொடுக்கலாம், எவ்வளோ ஃபண்ட் அரசியல்வாதிகிட்ட இருக்குது, அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த மாவட்ட அதிகாரியை பார்க்க சொன்னாவே, ஒன்றிய செயலாளர், மாவட்டம், வட்டம் இவங்களை பார்க்க சொன்னாவே போதும், அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. இன்னொரு சைடு மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கொடுக்க முடியாது, இதெல்லாம் ரொம்ப சும்மா பேச்சு, இவ்வளோ ஃபண்ட் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இது எல்லாத்துக்குமே வாயடைக்கும் வகையில் பார்த்தீங்க அப்படின்னா மதிப்பிற்கும் மரியாதைக்கும் கூறிய முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக பதில் கூறுவேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதேமாரி இந்த இலவச பஸ்ஸு அதில் என்னென்ன குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது. எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இலவச பஸ் பயணிக்கிறப்ப இலவசமாக பயணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இதில் நடத்துனர்களும் சரி ஓட்டுநர்களும் சரி சில பல கேள்விகளும் முன்வைக்கிறாங்க. பஸ்ஸு நிற்காமல் போகுது, இதுமாரி நிறைய விதமான பிரச்சனைகளை அவங்க சந்திக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மக்கள் எப்பொழுதுமே பார்த்திங்க அப்படின்னா சிரமத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் அந்த இலவச பஸ் அப்படிங்கிறதே அவங்க அறிமுகப்படுத்தினாங்க. அது எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஆனால் மகளிர் கிடையாது, எல்லாத்துக்குமே. மகளிருக்கு குறிப்பிட்டு அப்படின்னு சொல்ல வராங்க அப்படின்னா வீட்டில் சொல்கிறது தானே வீட்டுக்காரர் கேட்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுக்கு இலவச பஸ் கொடுக்கறது, இலவசமான பயணங்கள் மேற்கொள்கிறது. இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா தேவஸ்தானம் வச்சுக்கோங்களேன், இப்போ திருப்பதி எடுத்துக்கோங்க, இலவச பஸ் ஓடுது. மகளிருக்கு மட்டும் ஓடுதா? கிடையாது. இலவச பஸ்ஸு யார் வேணாலும் ஏறிக்கலாம், யார் வேணாலும் இறங்கிக்கலாம். இப்படி ஓடனா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் குறிப்பிட்டு மகளிருக்கு அப்படிங்கிறப்ப ஆண்கள் அந்த இடத்துல கேள்விக்குறியாக வராங்க. ஏன்னா அன்றாடம் டெய்லியும் வேலைக்கு போகிறது ஆண்கள் தான். பெண்கள் போகிறாங்க. இப்போ 100% அப்படிங்கிற வச்சுன்னா ஒரு 50% தான் பெண்கள் போவாங்க. மிச்சம் 150 பார்த்திங்கன்னா ஆண்கள் தான். 100 தான் மிச்சம் அதிகம். ஆண்கள் தான் அதிகம் வேலைக்கு போகிறாங்க. இப்போ சர்வே எடுத்ததில் பெண்களும் போகிறாங்க. இருந்தாலும் புள்ளி விவரத்தோடு சொல்லணும் அப்படின்னா ஆண்களும் பெண்களும் சரிசமம் அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ நாம் டாபிக் உள்ள போகலாம்.
நிறைய விதமான தகவல்களை ஒன் பை ஒன்று அப்டேட் பண்ணுவோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா உடனடியாக தொடர்பு பண்ணுங்கள். நாங்கள் ஒன் பை ஒன்று அப்டேட் பண்ணி உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதிய ரேஷன் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பம் வந்து என்ன ஏது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதாவது இப்போ விண்ணப்பிச்சா உடனடியாக நமக்கு வந்து கையில் கிடைக்க மாட்டேங்குது, அதுக்கு நிறையா விதமான வழிமுறைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கார்டு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக எல்லா விதமான ப்ரௌசிங் சென்டர்லையும் பண்ணிக்கலாம், இ-சேவை மையத்தில் பண்ணிக்கலாம், தாலுக்கா ஆஃபீஸுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ப்ரௌசிங் சென்டரில் கூட பண்ணிக்கலாம். எல்லாமே ஆன்லைன் பண்ணிட்டாங்க, எதுவுமே வந்து ஆஃப்லைன் கிடையாது. ஏன்னா அது வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கோ வைக்கிறதுக்கோ இடம் இல்லாத காரணத்தினால எல்லாமே ஆன்லைன் டிஜிட்டல் வந்துடுச்சு. இன்னும் ஒரு 2-3 வருஷம் போச்சு அப்படின்னா எல்லாமே வந்து டிஜிட்டலாக மாறிடும். ஓகேங்களா, முக்கியமாக இதில் வந்து டிஜிட்டலாக மாறுது அப்படின்னாலே எல்லாமே டிஜிட்டலாக மாறிடும். அதாவது பேன் கார்டு, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு மினிமம் ஆன்லைன் டிஜிட்டலு, இதுவும் டிஜிட்டலு, ரேஷன் கார்டும் டிஜிட்டல் வந்துடுச்சு. இனிமேல் எல்லாமே வந்து டிஜிட்டலாக போகுது. நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் மளிகை கடையில் வாங்கினா கூட அவங்க ஒரு கார்டு கொடுத்துருவாங்க, அதில் நீங்கள் வேலெட்டில் சேர்த்து வச்சுக்கிட்டு போய் ஸ்வைப் பண்ணிக்கலாம். இப்படி வரப்போகுது இனி வர காலகட்டத்தில். இதெல்லாம் சாத்தியமாகுமா அப்படின்னா கூகுள் பே, ஃபோன்பே என்ன அப்படிங்கிறது கூட தெரியாத இருந்த இப்போ பாம்பர மக்களுக்கு ஃபோன்பே, கூகுள் பேவில் பிச்சு உதறாங்க. ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பாதிப்பாங்க, அந்த 500 ரூபாய் கூட கூகுள் பே மூலயமா தான் வாங்குறாங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் மாறிடுச்சு. அதனால் இனி வரும் காலகட்டத்தில் எல்லாருமே ஸ்வைப் மிஷின் வைக்க போகிறாங்க, எல்லாமே வந்து சரியாக இது பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதிய ரேஷன் கார்டுகள் விண்ணப்பதாரர்களுக்கு எப்போது கிடைக்கும் என்றால் தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது குறித்து முழு விவரங்களும் இங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. கீழே வந்து பாருங்கள், எல்லாமே கொடுத்துருக்காங்க. நியூ ரேஷன் கார்டு. தமிழ்நாடு ரேஷன் கடைகளில் மலிவு விலைகளில் பொருட்கள் வாங்க வேண்டும் என்றால் உங்களிடம் கட்டாயம் ரேஷன் கார்டு இருக்க வேண்டும். அப்போதுதான் இலவச அரிசி, பருப்பு, கோதுமை, சமையல் எண்ணெய் உள்ளிட்டவைகள் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து உண்மைதான். தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு வேணும், கட்டாயமாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா எந்த பொருட்களும் கிடைக்காது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட அரசின் பல்வேறு நன்மைகள் பெறும் நலத்திட்டங்களை பெறுவதற்கு கட்டாயம் ரேஷன் கார்டு இருக்க வேண்டும். அதனால் தமிழ்நாட்டில் இப்பொழுது ரேஷன் கார்டு கேட்கும் விண்ணப்பதாரர்கள் எண்ணிக்கை பன்மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதாவது ரேஷன் கார்டுக்கு இவ்வளோ தொகை கொடுக்குறாங்க அப்படின்ன உடனே பல மடங்குகள் வந்து அதிகரிக்கப்படுது ரேஷன் கார்டு வந்து விற்பனை, ரேஷன் கார்டு வாங்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து மறு அறிவிப்பு ஒன்று வந்திருக்கு. 2800 ரூபா சம்திங் உங்களுக்கு வந்து மகளிர் உரிமை தொகை வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் வந்து கரெக்டான ஒரு வழிமுறைகளில் இருக்கணும். எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் வந்து லேக் ஆகிருக்காது. அதாவது பணம் வந்து 0 பேலன்ஸ் கொண்டு வர்றது, நெக்ஸ்ட்டு வந்து பணம் இல்லாமல் அதை வந்து அக்கௌண்ட்டு க்ளோஸ் பண்ணுறது, அப்புறம் மறுபடியும் ஓப்பன் பண்ணி மறுபடியும் இந்த உரிமை தொகைக்கு கொடுக்கறது, இதுமாரி பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைக்காரர்களுக்கு மட்டும்தான் தரக்கூடிய ஒரு சலுகை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கிடையாது, எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்கும். இப்போ எலெக்ஷன் டைம் வந்ததுனால சில பல காரணங்களை சொல்லி ஏதாச்சும் ஒரு டிலே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு கிடையாது. உடனடியாக இது எல்லாமே வந்து தயார் நிலையில் இருக்க போகுது. எல்லாருமே சரியான டைமில் இது வந்து விண்ணப்பித்து பயனடையணும் அப்படின்னா இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளே இதுக்குண்டான ஆன்லைன் போர்ட்டல் வந்து ரெடியாக போகுது. அந்த ஆன்லைன் போர்ட்டலில் எல்லாருமே வந்து நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க. பதிவு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் போய் விண்ணப்பித்த உடனே காசு வந்துடாது. விண்ணப்பித்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்போ எப்படி ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்க என்ன ஏதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்குண்டான ப்ரொசீஜர் ஆன்லைன்லேயே பார்க்குறோம்ல, இது வந்து செலக்ட் ஆகிடுச்சா ரிஜெக்ட் ஆகிடுச்சா அப்படின்னு ஒரு கோடு வச்சு அதுமாரி இது மகளிர் உரிமை தொகையும் ஒரு போர்ட்டல் கொண்டு வந்துடுவாங்க.
அதுக்கு உண்டான விண்ணப்பம் கொண்டு வந்துடுவாங்க. விண்ணப்பிச்சிங்களா நெக்ஸ்ட்டு வந்து எல்லாமே கேட்பாங்க. கார் இருக்கா, வண்டி இருக்கா, நிலம் இருக்கா, சொத்து பத்து இருக்கா. ஆம்னா ஆம்னு கொடுக்கணும், இல்லைன்னா இல்லைன்னு கொடுக்கணும். நீங்கள் இல்லைன்னு கொடுத்துட்டு அங்கே அவங்க வெரிஃபை பண்ணுறப்போ ஆம்னு வந்துருச்சுன்னா அவ்வளோதான். அதை ரிஜெக்ட் பண்ணால் ஒன்ஸ் அவ்வளோதான். ரிஜெக்ட்னா ரிஜெக்ட் தான். சில பல காரணங்கள் ஃபோட்டோ இஷ்யூ, சைன் இஷ்யூ இதுமாரி வந்துச்சுன்னா ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு அவங்களே கொடுப்பாங்க. இல்லை இதுமாரி வந்துச்சுன்னா உங்களுடைய போர்ட்டல் ஓப்பன் ஆகாது. மறுபடியும் இந்த ரேஷன் கார்டுக்கு பணம் வாங்குவது இயலாது. அதனால் கரெக்டாக பார்த்து விண்ணப்பிச்சுக்கோங்க. அதுக்கு நான் ஆன்லைன் போர்ட்டல் வந்த உடனேயே அதுக்கு இண்டிவிஜுவலாக வீடியோ போடணும் அப்படின்னா கீழே வீடியோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் 1 by 1 பார்த்துட்டு எவ்வளோ மெம்பர்ஷிப் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்றாறு போல் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ உங்களுக்கு போடுவேன். ஓகேங்களா? இதுமாரி பயனுள்ள தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா இது போன்ற அரசு அறிவிக்கக்கூடிய அனைத்து விதமான சலுகைகளும் அரசு அறிவிக்கக்கூடிய வேலைவாய்ப்புகளும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ மூலமாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இதுமாரி பல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.